வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் அவல் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. ஸ்லோலே வச்சுக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்குங்க. ஒரு 10 முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா வரப்படட்டும். ஸ்லோலே பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிடும். பாருங்கள், கடலைப்பருப்புலாம் எவ்வளோ நல்லா வறுத்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு தக்காளிக்கு பொடியை கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்த்துப்போம். நான் 50 கிராம் கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா காய் நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய் வேகிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எப்படி காயெலாம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து அவல் நம்ம சேர்த்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 150 கிராம் அவல் எடுத்துருக்கேன், வெள்ளை அவல். இதை வந்து நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ஊற்றுருங்க, ஏன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு இதை போல் ஜலடை இருந்தால் வடிகட்டிக்குங்க. பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த காய்கறியில் சேர்த்துப்போம். இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம்.
பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த இப்போ எல்லா மசாலாவும் நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி போடுங்க. ஏன்னா இந்த மசாலாலாம் அந்த அவுளில் வந்து நல்லா ஏறணும். அதுக்காக நான் 1 நிமிஷம் மூடி போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், அடியெலாம் எதுவுமே பிடிக்கல. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுப்போம். இந்த உப்புமா வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம், இல்லை காலை உணவாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.